டைம்லலாம் தலைமையர் வெட்டினா கடையிலலாம் திறந்துருக்கு. ஸோ பேசாமல் நாங்களும் போய் தலைமையர் வெட்டோமோ, வளர்ந்து தான் இருக்குது எனக்கு இந்த பார்ப்பேன் நாளைக்கு. ஸோ காய்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் செக் அவுட். ஸோ நான் வந்து அங்கால மேற்பகுதி இப்போ போகிறேன். ஸோ அங்கே போய் தான் இனி அடுத்த ஹோட்டல் பார்க்கணுமெண்டு புக் பண்ணிட்டேன். செக்இன் 2 மணி தான். ஏன்னா அங்கே போய் அங்கே சுற்றிட்டு எப்போ உள்ளோம் அங்கே போய் உள்ளாட்டுட்டு ஸோ மிச்சத்தை பார்ப்போம். என்ன இங்கே கொஞ்சம் விசாரண்டா கார் பார்க்கிங்கில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் ஒரு விசர், மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நான் இந்த இடம் வெயிலில் தான் நிற்கிது. எவ்வளோ ஏசியில் போட்டால் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த பக்கைக்கு செம்மையாக தண்ணி விளையாக்குது. குடிக்கிறாங்க. ஓகே, நல்லா இருந்தா. ஸோ அப்படியே நாங்கள் சுத்தோண்டு நல்ல வெயிட் நேற்றையும் விட என்னென்னு தாக்கு பிடிக்க போனால் தெரியல, பார்ப்போம். அந்த இடம் இந்த கோயில் தான். ஸோ அப்படியே எஞ்சால ஐஸ் கடை பக்கங்கால ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்துக்கொள்கிற மாதிரி. இந்த வைக்கையில் கடலுக்கு போகணும், ஆனால் நான் இந்த கோயிலை பார்ப்போம் அப்படி வந்தேன். அப்படி மோட்டர் சைக்கிள் கேட்டா ஒன்று ஈஸியாக பார்க்கிங் பண்ணிட்டு சுற்றலாம், ஈஸியாக இருக்கும். கோயில் போய் உள்ளுக்குள்ள பார்ப்போம் வெளியில் எப்படி இருக்குது. வெயிலண்டா 35 கிராட். இதுதான் இந்த அவுட்ஃபிட் இந்தியா. ஸோ அப்படி இதில் ஆக்கத்தில் வந்து எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடினா. ஸோ இதுக்குள்ள உள்ளாடி இல்லை, கதவெல்லாம் பூட்டி இருக்குது. இது பார்க்கத்தான் வந்தேன். ஸோ சார் திறந்துருது. ஸோ வாங்க உள்ளுக்க போய் பார்க்கலாம். ஓ என்ன 3. ஸோ 3 உள்ள வரதுக்கு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. வடிவாக தான் இருக்குது ரிலீஸா. சுத்த வர நல்லா வடிவாக இருக்குது. கதைக்கல. ஸோ அதான் மெல்லமாக கதைக்கிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க இங்கே வந்தேன் நானண்டு. ஸோ இதுதான் என்ட்ரி. வா, சூப்பராக இருக்கு. ரோடு வரலாம் சொப்படி சின்னன். அதுக்குள்ளே தான் கார் எல்லாம் மூடுவோம் மண்டியாகவும். ஸோ நானும் இதுகளுக்கெல்லாம் சுற்றி தான் இப்போ ஒரு பார்க்கிங்கை பிடிச்சி விட்டுட்டு வந்தேன்னா நடந்து தான் தெரியணும். அது ஸ்பானியெல்லாம் மோட்டர் சைக்கிள், அது சின்ன சின்ன சாமானெல்லாம் நல்லா உடனே போகிற மாதிரியே உடனே பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம நிவதியில் சும்மா பார்ப்போம். முன்னுக்கு அந்த ட்ரெயின் இது வந்து நிற்கிறதுலேருந்து ஏறி நம்ம நினைக்கிறேன் இதில் போட்டிருக்கு நினைக்கிறேன். ஸோ விலை போடையில் இங்கே கோட் ஸ்டேன் பண்ணால் தெரியும் எத்தனை மணிக்கு வேறு எத்தனை மணிக்கு போக மாட்டேன். ஸோ நாங்களும் ஏறுவோம் சும்பலாம். ஆனால் நான் பால்மாக்கு போயிட்டேன். நான் போக வேண்டியது மற்ற பக்கம். ஸோ அதனால நான் அதில் ஏறையில் சும்மா அப்படி சின்ன சின்ன ரோட்டில் போதா அது வந்து இங்கே பிடிக்கிறது தானே. ஓ என்னையும் பாருங்கோ அவுட்ஃபிட் கொஞ்சம் கரத்திருப்பேன் நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக வெயிலில் தெரிஞ்சது. இனி எந்த க்ரீம் போட்டாலும் சன்னன்றான் இருக்கத்தான் செய்வான். எல்லா கடை சேர்ந்த கடை மாதிரி வச்சுருக்கோம். என்ன ரச்சி வகையால் அந்த ஃப்ரெஷ்ஷான ரச்சிகள், இந்தியாவில் சின்கஞ்சியார்கள், கேஸு, பூஸ்டுகள், ரச்சி ஐட்டங்கள். இந்தியாவில் ஒரு பா இருக்குது.
பா ஐட்டங்கள் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக உருளாக்கலாங்க. என்ன மீன் ஐட்டங்கள், மீன் பாதைகள் கூட மீன்கள், இறால்கள், கணவாய்கள் எல்லாம் உடனே வந்தது. அப்படியே இந்தியாவில் நார்மல் குடிக்கிற வாயின்கள், கோக்குகள், ஸோ டீப் ரிச் ஐட்டங்கள், நூட்டிஸ் வெண்ணாடின்னு தெரியலை. இப்போ இந்த மரக்கறிகள், மரக்கறி ஐட்டங்கள் ஜாலியம். வா, ஒரு இடத்துக்கு எல்லாமே இருக்குது. வா, இந்த வத்தாப்பத்தை பார்க்க செம்மையாக தான் இருக்குது. உங்களை 5 கடைக்கு தின்னோம். அதில் பூஸ்ட் ஐட்டங்கள் இதெல்லாம் ஒரு இதுக்குள்ளேயே இருக்குது. வந்து வர மாதிரி 3 கதவை இருக்குது. 3 உள்ளக்கும் வந்து வேண்டி கொண்டு போகலாம். இந்த ஹோட்டலில் மட்டும்தான் பார்க்கிங் வேறு லெவலாக இருக்குது ஒழுங்கா. ஸோ ஹோட்டல் வந்து சொல்லல இருக்குது. ஃபோட்டோ. ஸோ நான் போன ஹோட்டலில் கூட பார்க்கிங் இல்லை. நானே ஒரு மத்தியாலம் நின்று ஒரு கார் வெளில வந்தாப்புல தான் அதில் போய் விட்டேன்னா. இங்கே விடுறதெல்லாம் காசுலாம் விடலாம். ஸோ நாங்கள் இதெல்லாம் விட்டு நான் பார்க்கிங்லாம் விட்டேன்னா ரெண்டாலும் ரோட்டில் விடலாமென்னு சொன்னவன். ஆனால் ரோட்டில் விடையில. இந்த ரோட்டில் நீங்கள் போட்டிருப்பேன். அதில் வந்து காரில் அடியை பார்த்தா பிறகு எனக்கு கார் ரோட்டில் விட மனம் இல்லை. ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெக்கைக்கு தண்ணி குடிக்க விடுது இல்லை, ஐஸ்தே தான் குடிக்க விடுது. ரெண்டாலும் நான் முக்கி தண்ணியை தான் குடிக்க வெளிக்கிறேன். பெரிய பொருட்கள் போகும், சின்ன பொருட்கள் போகணும்னு யோசிக்கிறேன். பெரிய பொருட்கள் காவேலா, சின்ன பொருட்கள்டா நேச்சுரலான. ஏன் நேச்சுரலான்னு வேண்டாம். Como pidió un Argentina o un francés, ¿verdad? Cuidado, Sí. Está jugando también en el sofá. Dile. Sí. Estamos a medio gas. Ya verás. Estamos guardando. Leo, gracias. Dios. Hola, Francia, Marruecos. Gracias. Thank you. Bye. ஸோ இந்த வைக்கைக்கு தண்ணியில் ஐஸ்தே தான் குடிக்க ஆசையாக இருக்குது. ஆனால் ஐஸ்தே நேற்று வெறுத்த நான் 3 லிட்டர் குடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் தண்ணி அவங்கள மெயின்டைன் பண்ணோம். தண்ணி இல்லாமண்டு அவங்களாம் ஐஸ்தே தான் பாய் இழுக்குது. ஆனால் ஓவர் சுகர் உடம்புக்கு கூடாதானே. லிமிட்டோட இருந்தால் தான் கூட வரையும் குடிக்கலாம். ஒரு அடியிலே குடிச்சிட்டு போயிருந்து வயசுவான அப்புறம் சுகர் பிரச்சனை வந்தாலும் ஒரு நாள் குடிச்சிட்டு அடுத்த நாள் விட்டுட்டு ஒரு நாள் குடிச்சு அப்படி இல்லை. இப்படியான இடங்களுக்கு வேற கிலோ 1 கிலோ குடிக்கலாம். சும்மா வீட்டை நிற்கிற நேரங்களை குடிக்க விட்டா ஓகே. ஸோ காரத்தை திருப்பி வந்தாச்சு. சொல்லல பெருசாக பார்க்குறதுக்கு பெரிய கன்னடங்கள் இல்லை. ஸோ நாங்கள் வந்து இப்போ அடுத்த ஏரியாவுக்கு போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ போகும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இடம் பார்க்கத்தான் வந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னாண்டா அப்படியே ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. வாவ். Porque vienen en autobús y luego se van en barco y luego எப்படி இருக்குதுன்னு பாருங்க ப்ரோஸ் சிஸ்டர்ஸ் மக்களே. சூப்பராக இருக்கு. தான் ரெஸ்டாரண்ட் அதோட சேர்ந்தது. அதில் டேபிள் தான் மணியாக இருக்கும். பார்ப்போம் என்ன உள்ளுக்கும் திறந்துருக்கு. என்ன இப்படி நடந்து போய் இந்த இதில் எங்கேயாவது ஒரு டேபிள் ஒன்று எடுக்கணும். ஸோ அதில் ஒன்று இருக்குது. நாங்கள் சும்மா கீழே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு இந்த கப்பலையும் எனக்கு தந்து விட்டாங்கண்டா செம்மையாக இருக்கும். எல்லாம் மாடு உடுந்து விட்டேஞ்சா மணியாக இருக்கும். 2 கிலோக்கோ உங்களுக்கு நான் போய் இப்போ மேலே அதில் நின்று காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு இந்த வியூ. ஸோ நாங்கள் அப்படியே மேலே போவோம். ஆக்கள் வந்தோண்டே இருக்கினா அப்படி வைக்கலாம். அங்கே 2-3 கவர்ஸ் நிற்கிறான். வீடியோக்கு ஃபோட்டோ அடிக்கலாம். அவன் கொடுத்து வச்சான் பட்டியோட வந்து நிற்கிறான். ஸோ அவன் என்னென்ன இருக்குதுன்னு ஸோ பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சுக்கான் செய்து வைக்கிறாங்க. ஸோ செய்து இருக்குது. சும்மா போட்டு தரதான் போல் அவ்வளோது டேஸ்ட்டாக இருக்கா. அது இப்படி இருந்துச்சுண்டா அதுவே அலக்காட்டுன்னா நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ உள்ளுக்க போகணும் கடைக்குள்ளே எல்லாம் செய்து அந்த புஃபே மாதிரி தான் வச்சுருக்கணும் போல் எல்லாம் செய்தே இருக்குது. ஸோ அது டேஸ்ட்டாக இருக்காது. உடனே செய்தான்டா நோண்டி இருக்குது. வெளியில் பார்க்க நல்லா இருக்கும். ஒரு உள்ளே போய் பார்த்துட்டு தான் என்ன முடிவு எடுக்கணும். இதில் சாப்பிட்றதா இல்லை சாப்பிட்றதான்ட்டு. நம்மளும் அந்த கடைக்கு போக மாட்டேன். இல்லாட்டி அந்த இதில் இருந்ததை பார்த்து எடுக்காமல் வேறு ஏதாவது எடுப்பேன். ஏன்டா சில அதாவது உடனே செய்து தருவாங்களான்ட்டு ஒரு நம்பிக்கை தான். புஃபேயாக இருந்தால் நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன். இங்கே தான் மேலே இருந்து இந்த வியூ வா வேறு லெவல். இதுலேருந்து எனக்கு பார்க்க சூப்பராக இருக்குது. வீடியோவில் எப்படி இருக்கோ தெரியலை. தண்ணியை பாருங்க. என்ன அந்த கடையும் அப்படி தான் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி வராது. ஸோ இப்போ அங்கால போய் எப்படி இருக்குதுண்டு என்னென்ன இருக்குதுண்டு வாவ். இங்கே பாருங்க வாட் தி ஃபக் வேற லெவல். யா go back right on the boat in the boat order. Oh my god. So just came ஓடுறாங்களா இல்லைங்க? ஸோ ஜஸ்ட் கேம் இருக்குது. அப்போ வாவ் தண்ணிண்ட கலரை இது அந்த குறிச்சா இப்படி இருக்கும். ஸோ இதில் ஒரு கடை இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கண்டு உள்ளே போய். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாமான் எல்லாம் செய்தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி எடுத்து கொடுப்பினோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கത്തെ சாப்பாடு பெருசாக இது இல்லை. ஸோ இப்படி நாங்கள் என்ஜாயில் போவோம். அப்படி இதில் இருந்து வா இல்லை என்ன மணியாக இருக்குது. அங்கே ஒரு ஜெஸ்டி ஒன்று நிற்கிறத அப்படி நாங்கள் போவோம். வெக்க தான் தாங்க முடியலை. அதுவும் பொடியாக பார்த்தோன்னு இருக்கு. நான் என்ன சே சாப். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கால போகுது. இங்கே அந்த இடத்து முன்னுக்கு வந்தீங்கன்னா முன்னாந்தான் காட்டுது. பின்னால் இஞ்சால நாங்களாம் வந்தால் தான் இந்த வடிவான பின்னிடங்களுக்கும் போவோம். ஸோ பின்னுக்கு வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான இடங்கள் இருக்குது. பாருங்க வா என்ட்ரி ஒன்று போட போகுது. இதுக்குள்ளால என்ன ஆக்கள்லேருந்து குதிக்கிறாங்க. நான் 2 டெலிவரி மேட்ச் வந்து வீடியோ பிடிக்கிறேன். செம்மையாக இருக்கு. You jump here? Yeah. Can I take video? Yeah, of course can. Okay. Oh my god, we're on a vlog. Okay.
We're on Thomas Waste. Indy, ஆமா. Up the shelves. Hey. You gonna sue it? You too? Am I then going? Okay. 10 meter, yeah? Yeah. Send it. Hey. அல்ல வர்றல்ல படியால் இறங்குறதுக்கு ஒரு சீனுக்கு வாங்குவோம். ஆனால் பயமாவே எனக்கு சும்மா நடக்கவே பயமா இருக்கு. பெட்டியல் எல்லாம் குதிக்கிறேன்னா அதில் நின்று நான் டான்ஸ் ஆடி கொண்டு நின்றேன். வாவ். நெக்ஸ்ட்டு ஒரு ஜம்மிங் போடுங்க காய்ஸ். வேற லெவல். போகிறேன் தான் இனி எந்த ரூட்டுக்கு போகண்டு பார்ப்போம். என்ன எனக்கு கொஞ்சம் மண்டை அடிக்கிற மாதிரி செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் தூக்கி காட்டியிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை குனிஞ்சு போகிறதே எவ்வளோ பெட்டர். இல்லை இவங்கெல்லாம் இதுக்காக இதுதான் வாரது போலங்க. ஸோ போய் பார்ப்போம் என்ன மாதிரி. அப்போ நான் பயந்துட்டேன் போட்டு நான் அடிச்சு போனேன். பட்டேன் வீடியோ பிடிக்கிறீங்க. ஸோ அம்மா வர அம்மா வீடியோ பிடிக்கலாம், இதாலையும் பிடிக்கலாம், பெரியார பிடிக்கலாம். இந்த காமெடி எல்லாம் சில ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது டிரெக்டாகவே கீழே வந்துட்டேன். ஸோ இப்படி இருக்குதாமோ சாங்க. ஸோ அதுக்கு கீழே தண்ணி ஆகும். அதுக்கு நான் சும்மா பார்ப்போம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கோ. இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுவேன், முக்கியம் பண்ணி விடுவேன். எந்த ஸ்டட்டுண்டு இந்த ஓட்டண்டு என்னவோ எடுத்துக்கொள்ளுங்கோ. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. சுத்த வர கல், அதுக்கு கீழே தான் தண்ணின்னு நினைக்கிறேன். அதுவும் அங்கே தான் இருக்கு போல். ஸோ போய் பார்ப்போம். பார்த்துட்டு ஷுவராக பண்ணோம். வெக்கையால் ஒரு கண்ணம், இந்த தலைமை பறக்கிறது ஒரு கண்ணம். ஸோ இதுலேயும் கல்லண்டத்தால மேபி அதுவும் கல்லத்தான் இருக்கும். அப்போ தான் அந்த இடம் இப்படித்தான் இருக்குது உள்ளுக்கா. ஸோ இப்படியே போவைக்க தான் அந்த மேலே இருந்து குதிக்கணும். வாக்க என்ன குதிக்கிறதுக்கு நீங்கள் அது மட்டும் ஏறி போய் குதிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இதுக்காலேயும் போகலாம் என்று நினைக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து குளிக்கிறதையும் விட அந்த இடத்துல இருந்து மேலே இருந்து குதிக்கிறதான் வேறு லெவலாக இருக்கும். ஸோ முன்னுக்கு இப்படி தான் இருக்குது. அது இது கல்லுடா, கல் பிடிச்சாதைக்கே சரி வேறு நினைக்கணும். இப்படி முன்னால் வராது, கல் இல்லாததுக்கு ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா அந்த அதெல்லாம் அதில் ஏறலாம். இது அதெல்லாம் படி இருக்காங்க ஏறுறான். இப்போ நீங்கள் வந்து இந்த இடம் வந்து குழந்தைகளோட வரேன்டா கொஞ்சம் கஷ்டம். என்னண்டா கூட நடக்க வேணும், அதோடு சேர்ந்து கூட வைக்க வேண்டாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இடங்களில் போகிறது. சிங்கிள் கமிட்டட் வேண்டா சூப்பராக இருக்கும். வந்த இந்த இடத்துக்கு மறக்காமல் வாங்கும். வயசு வந்தால் பிறகு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது இப்போ எனக்கு அந்த அந்த மரத்து அந்த கல்லில் ஏறி குதியண்டாலும் குதிச்சிடுவேன். ஆனால் ஒரு பயம் இருக்குது. ஆனால் அதில் முதல் காடி அந்தவங்கள ஒருத்தவங்க குளித்தாங்க, அதுகளெல்லாம் நான் செய்வேன். இப்போ செய்திருப்பேன். என்னண்டா உடுப்புகளெல்லாம் காருக்கா சேர்ந்து அதோடு சேர்ந்து நாளைக்கு தான் இப்போ சுற்றி ஃபுல்லாக ஸ்பானியம் ஃபுல்லாக சுற்றி என்னென்ன இடம் இருக்குன்னு பார்க்குறதா இந்த பிளான். ஸோ குளிக்கிறதெல்லாம் லாஸ்ட்டாக தான். ஏன்னா குளித்தா ஒரு 5 எழுப்பு வரும். ஸோ அதுக்கு முதல் சுற்றி பார்க்குறது, அதுக்கு பிறகு தான் தண்ணிக்கு விழுறாது. நான் இந்த இடம் மேக் பண்ணி தான் வச்சுருக்கேன்.
ஸோ இங்கே வருவேன் குளிக்கிறதுக்கு. ஸோ ஆனால் இன்னும் 2-3 இடங்கள் போகணும். ஸோ அதனால் குளிக்கலை. இனி போய் கார் எடுத்துக்கொண்டு நெக்ஸ்ட் பிளேஸ். அவ்வளோத்துக்கு பசிக்கவும் இல்லை. என்னென்ன வெக்கையண்ட தலையோ இன்னும் தெரியலை. விடிய சாப்பிட்டாதான் ஃப்ரூட்ஸுக்கு மட்டும்தான் சாப்பிட்னான். பின்னேரம் கடைக்கு போனான். முதல் சாப்பிடணும் போல் இருந்தது. ஆனால் அவங்களெல்லாம் செய்து வச்சுருக்காங்க. எனக்கு அது பிடிக்கலை. அது பிடிக்கா அப்படின்னு சாப்பாடு அந்த உடனே செய்து சாப்பிட்ற மாதிரி இல்லை தானே. ஸோ அதுவும் நாங்கள் கடையில் போய் செய்து சாப்பாடு தந்தால் இப்படி இருக்கும், கடுப்பால இருக்கும். அது எப்படின்னு டேஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் எதுவும் கடை பக்கங்களில் இருந்துச்சுன்னா பாருங்கோ. ஸோ நான் இப்போ போன 3 கடைக்கும் போகாதேங்கோ. போனீங்களேண்டா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்தாண்டு. நான் நல்லா செய்தேன் நானும். இல்லை அந்த கடையில் டேஸ்ட் பண்ணாமலே சொல்லிட்டேன். உண்டு சிலாக்களுக்கு அந்த கண்ணால் பார்க்கவே தெரியும் நல்ல சாப்பாடு இல்லையாண்டு. ஸோ எனக்கு பார்த்ததில் அது நல்ல சாப்பாடு மாதிரி. நல்ல சாப்பாடுண்டு டேஸ்ட் இருக்கு. அதான் சொல்கிறேன். எனக்கு என்ன கேட்குதாண்டா, அதில் குளிர ஐஸ் தே கேட்குது வாய். இன்னும் இந்த வெக்கைக்கு ஐஸ் தே தான் நல்லா இருக்குது எனக்கு. நான் வேறு ஒன்றும் பெருசாக குடிக்கல. ஐஸ் தே தான். நீ அது கோலா 0 அதான் குடிக்கலாம். நம்ம வேறு ஒன்றும் குடிக்கிறதில்ல. ஸோ ஐஸ் தே தான் பெஸ்ட்டாக இருக்குது இந்த வெதருக்கு. அதான் போய் அதில் இருந்து குடிப்போம். குடிச்சிட்டு வீடியோ பாருங்க அந்த எப்படி இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருந்து சாப்பிடணும் வந்ததுக்காக இந்த இடத்துக்கு திருப்பி வந்திருக்கிறேன். ஸோ அந்த இடம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இருப்போம். ஹாய் கேட்டு பார்ப்போம். Can I take this? Eat? Yeah. 1 people? Yeah. Thank you. English? Baby? English? Little. Deutsch? Deutsch, ja? Du? Sprichst du auch? Karte, okay. சரி வாரானல்லே வந்துட்டு ஓகே. இதில் இருந்தால் வடிவாக இதில் என்ன புறாங்க இருக்குது சைஸ். இதில் இருக்கும் வியூ பேருங்க எவ்வளோ வடிவாக இருக்கு வேறு லெவலில். ஸோ பின்னான் வியூ இப்படி தான் இருக்குது. வரித்தனம் நாங்கள் அதில் இருந்து சாப்பிட்றோம். ஸோ கப்பலில் பேர் நம்ம ஆக்கலை. இங்கே வேறு கப்பல் ஏறுறான். Cola zero. Cola zero? With ice. This one. You want total? Yeah. Thank you. வந்தது பானும் கோலாவும் ஒலிவனமாக்கம். ஸோ இந்த வெயிலுக்கு கோலா 0 கோலா லைட் ஐஸ் தே தான் எனக்கு கேட்குது. வேறு ஒன்றும் கேட்கல. ஸோ இனி சாப்பாடு வந்த அப்புறம் பாருங்க. பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேறு லேட் ஆகுது. அப்படின்னா நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது. ஸோ வந்த அப்புறம் சொல்கிறோம். அது மட்டும் இந்த பானம் பட்டர் எஞ்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டெக் பண்ண வருவேன். பேருங்கோ அப்படி நல்லா இருந்தேன்னு சொல்லுவேன். சரி இல்லைன்னு சொல்லுவேன். முதலாவது பார்த்தீங்கன்னா உடம்ப நாட்களுக்கு முக்கியமான தேவையான சாமான் பெட்டு. முதலாவது பெட்டு சாப்பிட்றதால பெட்டு ஓகே இருக்குது. ஆனால் கத்தி சரியில்லை.
மணியாக இருக்கும் வேலை சொல்லி வேலை இல்லை சூப்பராக இருக்கும் நான் நினச்சதம்ல நல்லா இருக்கும் நான் நினச்சேன் ஒன்று கல்லாக வரும் இல்லாட்டி அவிஞ்சு வந்ததால் திருப்பி சூடாக்கி போட்டு தருவாங்களாண்டு டைம் எடுத்த டைமுக்கு நின்ற டைமுக்கு ஓகே எப்படி தான் இருக்குது அடிச்சு எரியல கல் இல்லை நல்லா இருக்கு ஆமாமே ஸோ சாப்பிட்டு பண்ணாதான் பார்க்குறோம் இப்போ சாப்பாடு வேறு வேறு இதைத்தான் நான் சாப்பிடல கூட சாப்பிட்டா பிரச்சனை ஆனால் சாப்பிடணும் வந்து இருந்துட்டேன்டா சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் ஸோ இப்போ வயிறு ஃபுல்லாகிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போகணும் ஆனால் போயில அது போல் அப்படி வயிறு ஃபுல்லாகிட்டு நடக்கவே நாங்கள் எனக்கு ஸோ பார்ப்போம் ஸோ யா கண்டினியூ வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இடம் போகிறேன் டாடா